வெல்கம் டு இன்ஃபோ சிம்பிள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா CSS Flexbox. ஓகே, மெயின் டாபிக். இந்த டாப்பிக்கோட CSS டுட்டோரியல் முடிய போகுது. ஸோ CSS Flexboxன்றது அது ஒரு லேஅவுட் மாடல். எதுக்கு க்ரியேட் பண்ணுங்கன்னா ஈஸியாக ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ மீடியா கொயரியையும் வச்சு எப்படியோ ஒரு ஈஸியாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்காக இந்த CSS Flexbox யூஸ் பண்ணாங்க. ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம் ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டை. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டுட்டோரியல்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு ஹெட்ரு ஃபைலும் அது கீழே ஒரு சும்மா டெக்ஸ்ட் அனலைஸ் சென்டரும் சும்மா டைம் ரொம்ப ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் முன்னாடியே ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே மெயின் டிவ்க்கு நேம் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ளே ஒரு 5 டிவ் கிளாஸோடு வச்சுருக்கேன், ABCDன்ட்டு. ஸோ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் இப்போதைக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் எடுத்துடுறேன். டெஸ்ட் பண்ணதுக்காக நான் போட்டிருந்தேன். இப்போதைக்கு மெயின் டிவோட பேக்ரவுண்ட் கலர் பச்சை கலரையும், அப்புறம் சில்ட்ரன் டிவ் அது கீழே இருக்க எல்லா டிவுக்கும் ஸ்டார் பேக்ரவுண்ட் கலர் இதுவும் வித் மார்ஜின் இது எல்லாமே கொடுத்துருந்தேன். ஸோ பாருங்களேன், ஒரு மாதிரியே இல்லை. ஸோ நல்லா இல்லை. ஸோ இதை நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் இப்போ கன்வெர்ட் பண்ணப்போம். அது ரொம்ப ஈஸி. ஒரே டேக் தான், டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ். CSS கிரிட் சொல்லும் போதே இந்த டேக் நான் சொல்லியிருப்பேன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஓகே, CSS கிரிட் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டா போதும். இப்போ பாருங்க அந்த அலைன்மெண்ட்டை ரிஃப்ரெஷ். ஸோ வாவ், செம்ம ஹரிசான்டலாக சூப்பராக அலைன் ஆகிருக்கு அந்த டிவ்வுக்குள்ளேயே. ஓகே, மெயின் டிவ்க்குள்ளேயே பேரண்ட் டிவ்க்குள்ளேயே சில்ட்ரன் டிவ் நல்லா அலைன் ஆகிருக்கு. ஓகே, லைன் 8 நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, மெயின் இப்போ ஒவ்வொரு ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் கண்டெய்னரை வச்சு, அதாவது மெயின் டிவ்வை வச்சு உள்ளே இருக்கிற சில்ட்ரன் டிவ்லாம் எப்படி கன்வெர்ட் அலைன் பண்ணுறத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன்னா இது பேரண்ட் டிவ்வில் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் வச்சு எந்த மாதிரியெல்லாம் அலைன் ஆகணும் சில்ட்ரன் டிவ் அப்படின்னா, இப்போ நான் காலம் கொடுத்துருந்தேன்ல, ஸோ அது வேர்ட்டிக்கலாக அலைன் ஆகுது. இதுவே நான் ரோன்னு கொடுத்தேன், டிஃபால்ட்டாக ஹரிசான்டலாக அலைன் ஆகுறது. ஸோ இதுதான் ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன். சில்ட்ரன் டிவ் எந்தெந்த மாதிரி அலைன் ஆகிருக்கணும், எந்த டைரெக்ஷனில் அலைன் ஆகிருக்கணுன்றது. மூணாவது கால் அண்ட் ரிவர்ஸ்னால் இது கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. ஸோ வேர்ட்டிக்கலாக தான் அலைன் ஆகிருக்கும், பட் ரிவர்ஸில் 1 2 3 4 5 இல்லாமல் 5 4 3 2 1ன்றது அலைன் ஆகிருக்கும். இதே மாதிரி தான் ரோ ரிவர்ஸ் ஹரிசான்டலாக அலைன் ஆகிருக்கும், பட் ஆனால் ரிவர்ஸில் அலைன் ஆகிருக்கும். ஹரிசான்டலாக 5 4 3 2 1 ரிவர்ஸ். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், அப்படியா. ஸோ ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் டேக் சில்ட்ரன் டிவ் எந்த டைரெக்ஷனில் அலைன் ஆகிருக்குன்றத சொல்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் டேக் தூக்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸ் விராப். ஸோ ஃப்ளெக்ஸ் விராப் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய டேகை நம்ம ஆட் பண்ணோம். பிகாஸ் விராப்னா தமிழ் என்னென்னா மடங்கு. ஸோ மடக்கிறது, பேப்பரை மடக்கிறது, இதை மடக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நான் நிறைய டேகை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள், மார்ஜின் 10pxன்னு கொடுத்ததுனால எப்படியோ அந்த இத்தனோண்டு டப்பாக்குள்ளே எப்படியாவது நான் சுருக்கியாவது அலைன் பண்ணிடணுன்ற மாதிரி அலைன் ஆகிருக்கு. பட் ஆனால் எனக்கு இப்படி வேணாம். ஒரு மார்ஜின் 10px இந்த மாதிரி வந்தோடனே ஒரு சில இதுக்கு மேலே மடங்கி கீழே வரணும் அப்படின்னா அதுக்கான டேக் தான் ஃப்ளெக்ஸ் விராப் ஈக்குவல் டு விராப்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே என்ன வரும்னா, ஸோ ஒரு சைஸுக்கு மேலே வந்துருச்சுன்னா மார்ஜின் 10px வித் 100pxோட வந்துருச்சுன்னா ஸோ மடங்கி கீழே வந்துடும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 கீழே வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் நல்லா புரிய வைக்கிறதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொண்டு வரேன். நோ விராப் தான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நோ விராப் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்ட்ரெச் ஆகி எப்படியாவது உள்ளுக்குள்ளேயே அந்த ஒரே லைனுக்குள்ளேயே எல்லா டிவையும் அடக்கி வைக்கிற மாதிரி வந்துடும். ஓகே, நான் விராப்பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் விராப் ரிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. விராப் ரிவர்ஸ் வித்தியாசங்க. ஏன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 மேலே வந்துடும். ஓகே, ஸோ இதை நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஸோ கொஞ்சம் இந்த டிவெல்லாம் தூக்கிடுறேன். ஒரு டிவுக்கு மேலே போயிடுச்சுன்னா, ஒரு சைல்டு எலிமெண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா மடங்கி கீழே வரக்கு பதிலாக விராப் ரிவர்ஸ்ன்னு கொடுத்தனால கீழே மடங்கி மேலே போயிடும். அதான் விராப் ரிவர்ஸுன்றது. ஸோ இப்போ நான் 1 2 3 4 5 1 வழியும் கொடுத்துருக்கேன். ஓகே, இன்னொன்று 4 5 டிவ்வை ஆட் பண்ணணும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த டைட்டில் தான் சொல்ல முடியும். ஓகே 4 டேக் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இன்னும் ஒரு 2 டேக் ஆட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்றதை நீங்கள் போடுங்க. நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணி வீடியோ போடுறேன். சைடு கேப்பில் இதெல்லாம் சொல்லணும். ஓகே, இப்போ நான் ஒரு டேக் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் ரேப்புன்றனால மடங்கி கீழே வரணும். பட் ஆனால் ரேப் ரிவர்ஸ் நம்ம கொடுத்துருக்கனாலங்க மடங்கி மேலே போயிடும் ரிவர்ஸில். இப்போ ஒரு டேகை நான் ஆட் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். 4 தான் அந்த டேகு. சேவ் பண்ணிட்டேன், ரிஃப்ரெஷ் கொடுத்தா டேக் மடங்கி மேலே போயிடுச்சு. ஸோ இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு டைம் பின்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ. அதுக்கு முன்னாடி இத்தனை டிவெல்லாம் தூக்கிடலாம். ஃப்ளெக்ஸ் ஃப்ளோன்றது ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனையும் ஃப்ளெக்ஸ் ரேப்பையும் தனித்தனியாக கொடுக்காம ஒரு ஷார்ட் ஹேண்ட் ரூல் மாதிரி ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ அப்படின்றது. ஸோ ஃப்ளெக்ஸ் ஃப்ளோவில் 2 நீங்கள் வந்து சொல்லலாம். எந்த டைரெக்ஷனில் அலைன் ஆகிருக்கணும் சைல்டு எலிமெண்ட்டு, எந்த மாதிரி ரேப்பு மடங்கணுமா மடங்கக்கூடாதா, எந்த மாதிரி மடங்கணும், ரிவர்ஸில் மடங்கணுமா ஃபார்வேர்டில் டிஃபால்ட்டாக மடங்கணுமா இல்லை மடங்கவே கூடாதா, இந்த 2 வேல்யூவை கொடுக்குறது தான் ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ. இது 2மே சின்ன டேக் தான், அதுக்கு ஒரு ஷார்ட் ஹேண்ட் டேக் மாதிரி. ஸோ இப்போ நான் கொடுத்த அதே ரோ ரேப் ரிவர்ஸ்ன்றதை ஒரே லைனில் முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ ஈக்குவல் ரேப் ரிவர்ஸ். இதுவே நான் காலம் கொடுத்துட்டேன்னா இப்படி வந்துடும். ஸோ சைடில் லாஸ்ட்டில் ரேப் ரிவர்ஸில் வந்துருக்கும் 5 4 3 2. ஓகே, இதை தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ அவ்வளோ யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒன் லைன்லேயே வந்து டைரக்ஷனையும் மடங்குறதுமன்ற அந்த இதையும் ஒரே லைனில் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஜஸ்டிஃபை கண்டென்ட்னால் இந்த டேக் வந்து உள்ளே இருக்க சைல்டு எலிமெண்ட்ஸ் ஹரிசான்டலாக எப்படி அலைன் ஆகிருக்கணும். இந்த வேர்டை முக்கியம். ஹரிசான்டலாக எப்படி அலைன் பண்ணுறது, ஹரிசான்டல். ஸோ ஹரிசான்டலாக எப்படி அலைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட்ஸ் உள்ளே இருக்க சைல்டு எலிமெண்ட்ஸ் ஹரிசான்டலாக எப்படி அலைன் பண்ணுறது. ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்துட்டா உள்ளே இருக்க சைல்டு எலிமெண்ட் சென்டரில் வந்துடும். ஓகே, இங்கே நிறையா டேக் இருக்கனால நிறையா எலிமெண்ட்ஸ் இருக்கனால உங்களுக்கு சென்டர் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ கொஞ்சம் தூக்கிடலாம். ஓகே, கரெக்டாக 5 டேக் மட்டும் வச்சிடலாம். நிறைய டேக் தூக்குனதுக்கப்புறம் 5 டேக் ஹரிசான்டலாக அலைன் ஆகிருக்கு சென்டரில். ஓகேவா, ஹரிசான்டலாக ஒரு சைல்டு எலிமெண்ட் அலைன் பண்ணோன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ சென்டர் மட்டும்தான் இருக்கானா இல்லை ஃப்ளெக்ஸ் எண்டுனா ரைட் மோஸ்ட் எண்டில் போய் அலைன் ஆகும். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னா லெஃப்ட் மோஸ்ட் எண்டில் போய் இதாகும். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் இதெல்லாம் போய் அலைன் ஆகும். ஹரிசான்டல் ஜஸ்டிஃபை கண்டென்ட்னாலே ஹரிசான்டலாக அலைன் பண்ணுறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதாவது நோட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலைன் ஐட்டம்ஸ். அலைன் ஐட்டம்ஸ் வந்து வேர்ட்டிக்கலாக சைல்டு எலிமெண்ட்ஸை எப்படி அலைன் பண்ணுறது. ஸோ வேர்ட்டிக்கல்னாலே கொஞ்சம் ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம், ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரோட ஹைட்டை. ஸோ ஓகே, 200 px இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இது ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெச் ஆன மாதிரி காட்டுது. ஸோ அதனால் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாதுக்கு ஒவ்வொரு டிவோட ஹைட்டை ஸ்டேபிளாக வச்சிடலாம். ஹைட் 100 px தான் இருக்கணும் அப்படின்றத. ஓகே, வச்சாச்சு, சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நல்லா புரியும். அலைன் ஐட்டம்ஸ்ன்றது உள்ளே இருக்க சைல்டு எலிமெண்ட்ஸ் வேர்ட்டிக்கலாக எப்படி அலைன் பண்ணணும். ஜஸ்டிஃபை கண்டென்ட்றது ஹரிசான்டலாக சென்டராக கொண்டு வரணும், ஹரிசான்டலாக சைடு கொண்டு போகிறது. அலைன் ஐட்டம்ஸு வேர்ட்டிக்கலாக சென்டருக்கு கொண்டு வர்றது, வேர்ட்டிக்கலாக சைடில் கொண்டு போகிறது. ஸோ இப்போ அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்துட்டேன்னா ஸோ சென்டர் வந்துடுச்சு வேர்ட்டிக்கலாக. ஓகே, ஸோ வேர்ட்டிக்கலாக தான் இப்போ சென்டராக இருக்குது டாப் டு பாட்டம். நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் அண்டு ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னா டாப் மோஸ்ட்டுக்கு போயிடும், ஃப்ளெக்ஸ் என்ன பாட்டமுக்கு வந்துடும். ஓகே, இப்போ ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன்னா ஸ்டார்ட்டில் போயிடும், டாப் மோஸ்ட்டுக்கு போயிடும். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, நான் எப்படி வந்து இந்த எல்லா டிவியும் வந்து மொத்தமாக அலைன் பண்ண வைக்கிறது, அதாவது சென்டரில் கொண்டு வரணும், நடுவில் கொண்டு வரணும். இதுவே நம்ம வந்து ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம கொண்டு வரணும்னா ஃப்ளோட் ஈக்குவல் டு சென்டரு, டாப் 0 px, டாப் வந்து 150 px, பாட்டம் வந்து 100 pxன்ற மாதிரி கொண்டு வருவோம். பட் ஃப்ளெக்ஸ்பாக்ஸில் 2 டேக் தான். 2 டேக்கில் வந்து இப்போ இருக்கிற இந்த 5 டிவியை நம்ம சென்டராக கொண்டு வந்துடலாம். ஈஸி. ஹரிசான்டலாக சென்டராக கொண்டு வரணும், வேர்ட்டிக்கலாகவும் சென்டராக கொண்டு வரணும், அதான மேட்ரு. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட்டையும் நம்ம
சென்டர்னு கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம்ஸு சென்டர். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஹரிசான்டலாகவும் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் வேர்ட்டிக்கலாகவும் சென்டர். ஸோ நடுவில் மெயின் சென்டருக்கு வந்துடும். ஓகே அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்டிஃபை கண்டென்ட் 4-5 டாப்பிக்கை விட்டேன், இந்த டேகை விட்டேன். ஸோ ஸ்பேஸ் அரவுண்ட்ன்றது ஒவ்வொரு டிவ்வுக்கும் முன்னாடியும் பின்னாடி ஸ்பேஸ் வர்றது, ஸ்பேஸ் அரவுண்ட். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இதுவே ஸ்பேஸ் பிட்வீன் இருக்குது. ஸோ அதாவது ஒரு டிவுக்கும் இன்னொரு டிவுக்கும் பிட்வீனில் ஸ்பேஸ் கொஞ்சம் வருது. அந்த நேமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், இங்கிலீஷ் த மிஸ்டேக். ஓகே, ஸோ ஸ்பேஸ் அரவுண்ட்னா பிட்வீன்லேயும் ஸ்பேஸ் வரும், முன்னாடியும் ஸ்பேஸ் வரும். ஸ்பேஸ் பிட்வீன்னா ரெண்டு எலிமெண்ட்டுக்கு நடுவில் மட்டும் ஸ்பேஸ் வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயின் டாபிக் வருவோம். கரெக்டாக மெயின் சென்டருக்கு கொண்டு வரதுக்கு 2 டேக் இருந்தால் போதும்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதை இப்போ சொல்லுவேன். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னால் வேர்ட்டிக்கலாக சென்டருக்கு கொண்டு வருது. ஓகே, ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்றது ஹரிசான்டல் சென்டருக்கு கொண்டு வராது. ஓகே, இப்போ 2லேயுமே சென்டர் கொண்டு வந்துட்டதுனால ரிஃப்ரெஷ் பண்ணால் ஸோ சென்டர் மோஸ்ட்டில் மெயின் சென்டரில் வருது. பார்க்கவே கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலைன் கண்டென்ட், அதாவது ஃப்ளெக்ஸ் லைன்ஸ். அதாவது ஒரு 2 லைன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 2 எலிமெண்ட், ஒரு 10-15 டிவ் எலிமெண்ட் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து வித்தியாசமாக அலைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அலைனாக அந்த 2 கண்டென்ட்டும் 2 லைனும் அலைன் பண்ணுறதுக்கு ஒரே டேக் இருக்குது. ஸோ தட் இஸ் அலைன் கண்டென்ட்ன்றது. ஓகே, ஸோ அது முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் அதோட சேஞ்சஸ் தெரியும். மெயின் டிவ்லோட ஹைட்டை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா அப்போ தான் அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக தான் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சேஞ்ச் ஆகிறதே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நான் நிறைய டிவ்வெல்லாம் ஆட் பண்ணுறேன். நிறைய டிவ் காப்பி பேஸ்ட் தான், யார் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறது. ஸோ ஓகே, ஹைட் வந்து ஒரு 400 px வச்சுக்கலாம், 200 pxலாம் வேணாம். ஓகே, ஃப்ளெக்ஸ் ப்ராப் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராப்புன்னு நம்ம டிஃபால்ட்டாக நோ ப்ராப் இருக்கும். ஸோ அது அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி உள்ளே போய் அசிங்கிடும். ஸோ ஃப்ளெக்ஸ் ப்ராப் வந்து கொடுத்துடணும். அதுக்கு எடுத்து ஹைட் இப்போ நம்ம வைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்ல இது பார்க்குறீங்களா, பார்க்குறதோட சரி நீங்களும் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணால் தான். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெட்டரா. லைன் வந்துச்சே. ஓகே, அலைன் கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் அரவுண்டுன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்பேஸ் அரவுண்ட், அதாவது வேர்ட்டிக்கலாக முன்னாடியே ஸ்பேஸ் இருக்கும், நடுவுலேயே ஸ்பேஸ் இருக்கும், எண்ட்லேயும் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இது நம்ம சேஞ்சு கொண்டு வரணும். ஹைட்டை நம்ம மாற்றணும், அதை மறந்துட்டேன். ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்குது. மெயின் டிவ்வில் மெயின் பேரண்ட்டில் நம்ம வந்து ஹைட் கொடுக்கணும், அதை நான் மறந்துட்டேன். ஓகே, ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு செகண்டில் மாற்றிட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே, நம்ம இங்கே வருவோம். இப்போ நான் ஒவ்வொரு டுட்டோரியல் போட்டேன், கிட்டத்தட்ட CSS டுட்டோரியல் 20 வீடியோ கிட்ட போட்டேன், 19 வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஓகே, சரி, ஓகே, வீடியோக்கு போவோம். நெக்ஸ்ட், ஸோ ஹைட் வந்து நம்ம கொடுக்க மறந்துட்டோம், அதுதான் பிரச்சனை. ஹைட் வந்து ஒரு 400 px கொடுப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு சேஞ்ச் தெரியும் பாருங்கள். ஸோ முன்னாடியே ஸ்பேஸ், பிட்வீன்லேயும் ஸ்பேஸ், எண்ட்லேயும் ஸ்பேஸ். இதுதான் ஸ்பேஸ் அரவுண்ட். ஸ்பேஸ் பிட்வீன்னா வந்து 2 எலிமெண்ட்டுக்கும் நடுவில், ஸோ இது 2 லைனுக்கும் நடுவில் மட்டும் ஸ்பேஸ் வருது, ஸ்பேஸ் பிட்வீன். ஓகே, பேர்லேயே இருக்குங்க. இங்கிலீஷ் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சாலே இந்த டேகோட நேம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிட்வீனில் மட்டும் தான் ஸ்பேஸ் இருக்கும், ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ஸ்பேஸ் இருக்காது. ஓகே, இதே மாதிரி ஸ்ட்ரெச் இருக்குது, சென்டர் கொண்டு வரலாம். ஸ்ட்ரெச்னால் தெரியும். ஸோ சென்டர் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னால் 2 லைனு ஸ்டார்ட்டில் போயிடுது, ஃப்ளெக்ஸ் என்ன பாட்டம் எண்டில் கொண்டு வரது. ஸோ நிறைய டேக் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் வீடியோ CSS Flexbox வச்சு ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், Flexbox வச்சு ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது Flexbox ஐட்டம், அதாவது சைல்டு ஐட்டம். இப்போ வந்து ஒவ்வொரு சைல்டு ஐட்டமும் ஒவ்வொரு டிவ்வும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். அதெல்லாம் எனக்கு இப்போ சேஞ்ச் பண்ணுன்றக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒவ்வொரு டிவ்வுக்கும் நான் flexbox.c.b.a ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டைல் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வீடியோ பாஸ் பண்ணேன். ஓகே,
இப்போதைக்கு இந்த அலைன் செல்ஃபை தூக்கிடலாம். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு டாட் ஏக்கும் பேக்ரவுண்ட் கலர் வித் இதெல்லாம் வச்சுட்டேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டர். ஓகேவா, ஆர்டர் வந்து எத்தனாவது இடத்துல போய் இந்த எலிமெண்ட் இருக்கணும் அதுதான். ஸோ மொத்தம் ஒரு 5 எலிமெண்ட் இருக்குது இப்போ. ஸோ 2வது இடத்துல தான் ஃபஸ்ட்டு டிவ் இருக்கணும், 2வது டிவ்வு 3வது இடத்துல போய் நிற்கணும். ஸோ இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஃபஸ்ட் இடத்துல போய் நிற்கணும். எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிற டிவ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடாது, லாஸ்ட்டாக இருக்கணும். அதாவது நேவிகேஷன் மெனு ரைட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எனக்கு ரைட்டில் வேணாம், லெஃப்ட்டில் டாப் மோஸ்ட் லெஃப்ட்டில் இருக்கணும். அப்படின்னா ஆர்டர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தாலே போதும், அது லெஃப்ட்டில் வந்துடும் தானா. ஓகே, ஸோ இதுவே நீங்கள் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் இல்லாமல் க்ரியேட் பண்ணால் ஈஸியாக கொஞ்சம் கஷ்டம் தான். லெஃப்ட்டு 0px கொடுக்கணும், ஃப்ளோட் லெஃப்ட்டு கொடுக்கணும், பொசிஷனிங் இதெல்லாம் ஆட் பண்ணணும். பட் ஃப்ளெக்ஸ்பாக்ஸில் ஒரே டேக் போதும். ஸோ இங்கே பாருங்கள் 3 1 2 5 4 ஆர்டரை ஒரே டேக்கில் சேஞ்ச் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸ் க்ரோ. அதாவது இப்போ இருக்கிற இது வந்து ஒவ்வொரு சில்லு வந்து இருக்கிற சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். சிஎஸ்எஸ் கிரிட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோ மாதிரி கிரிட் ஆட்டோ காலம்ஸ்ன்றது. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் ஒரு டேக் இருக்குது, ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்ற இந்த டேகு. ஃப்ளெக்ஸ் க்ரோ கொடுத்து எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்றத நம்பர் மாதிரி கொடுத்துடணும். இப்போ நான் 5 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 2வது டேக் பாருங்கள், 3வது டேக் சாரி கொஞ்சம் 5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தெரியுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் க்ரோ இது மட்டும்தான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் பாருங்களேன், அதுவே அழகாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸ் பேசிஸ். ஃப்ளெக்ஸ் க்ரோவும் ஃப்ளெக்ஸ் பேசிஸும் ஒரே மாதிரி தாங்க. ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்து நீங்கள் நம்பர்ஸில் 1 2 3 4 5 அந்த மாதிரி கொடுப்பீங்க. ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து பிக்சலில் கொடுக்கலாம், இல்லைனா பெர்சன்டேஜில் கொடுக்கலாம். ஃப்ளெக்ஸ் பேசிஸ் இப்போ நான் பிக்சலில் 200 பிக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா 200 px மட்டும் அதோட சைஸ் போகும், அவ்வளோதான். ஃப்ளெக்ஸ் பேசிஸ் ஃப்ளெக்ஸ் க்ரோ ரெண்டும் ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனில் கொடுப்பீங்க, ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து பிக்சல்லையும் பெர்சன்டேஜ்லேயும் கொடுப்பீங்க. ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோவுக்கும் ஃப்ளெக்ஸ் பேசிஸுக்கும் ஒரு ஷார்ட் அண்ட் ரூல் இருக்குன்னா அதான் ஃப்ளெக்ஸ். ஓகே, ஸோ ஃப்ளெக்ஸ் க்ரோவும் பேசிஸும் ஒரே டேங்கில் டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ இந்த 0 நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ஃப்ளெக்ஸ் ரிங்க்னு ஒன்று இருக்குது, அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன், அது ஒரு தனி டாபிக். ஃப்ளெக்ஸ் ரிங்க்ன்றது சுருங்கிறது வேல்யூஸ் மூலிமா. ஸோ ஓகே, ஃப்ளெக்ஸுன்றது இந்த ஷார்ட் அண்ட் ரூல் வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோவும் ஃப்ளெக்ஸ் பேசிஸோட வேல்யூவும் ஒரே டேகில் கொடுக்குறது தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலைன் செல்ஃப். ஒவ்வொரு தனித்தனி டேகும் இப்போ நம்ம ஹரிசான்டலாக எப்படி அலைன் பண்ணுறது, ஒவ்வொரு தனித்தனி எலிமெண்ட்டையும் சைல்டு எலிமெண்ட்டும் ஹரிசான்டலாக அலைன் பண்ணுறது பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் அலைன் செல்ஃப்ன்ற இந்த டேக் வந்து எதுக்குன்னா வேர்ட்டிக்கலாக ஒவ்வொரு தனித்தனி சைல்டு எலிமெண்ட்டையும் அலைன் பண்ணுறதுக்கு. வேர்ட்டிக்கலாக அலைன். ஓகே, வேர்ட்டிக்கல் அலைன். ஸோ இப்போ நான் ஹைட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணோன்னு பெருசாக தெரியுது. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாதுன்றக்காக ஒவ்வொரு இதையும் நான் வந்து ஹைட் 100 pxலாம் வைக்க முடியாது. ஸோ இது ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சாக இருக்கா, எனக்கு எல்லாமே ஸ்ட்ரெச்சாக வேணாம். ஒரு சில இது சென்டரில் இருந்தால் போதும், ஒரு சில இதெல்லாம் ஃப்ளெக்ஸ் எண்ணில் இருந்தால் போதுன்றது. இப்போ டாட் ஏ ஃபஸ்ட் டேக் எடுத்து அலைன் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தோன்னே மேலே டாப் மோஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும், வேர்ட்டிக்கலாக அலைன் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. அலைன் செல்ஃப் டேக் வந்து வேர்ட்டிக்கலாக ஒவ்வொரு சைல்டு எலிமெண்ட்டும் அலைன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அலைன் செல்ஃப் ஃப்ளெக்ஸ் எண்ட் இருக்குது, ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் இருக்குது, சென்டர் இருக்குது, இது 3 இருக்குது. ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் அரௌண்டில் இதில் வராது, பிகாஸ் அதெல்லாம் அலைன் கண்டென்ட்டில் வரும். ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் நிறையா புரியும். ஸோ அலைன் செல்ஃப் சென்டர்னு இப்போ நான் கொடுத்துட்டேன், சென்டர் வேர்ட்டிக்கல் சென்டரில் வந்துடும். ஓகே, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 5 minutes 6 minutes between 10 minutes அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராமில் ஃபாலோ, இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தட்ஸ் இட்.